ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியை நெருங்கும் தித்வா புயல் 29ஆம் தேதி நள்ளிரவு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ரோட்ஷோவிற்கு அனுமதி வழங்குவதில் சிக்கல். கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் காவல் தலைமை இயக்குநரை சந்திக்க முயன்றதால் பரபரப்பு. முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதாரத்துறையில் ஊழல். காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு. தித்வா புயல் எச்சரிக்கை. வீடுகளில் முடங்கிய பொதுமக்களால் வெறிச்சோடிய சாலைகள். இனி விரிவான செய்திகள். தித்வா புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான தித்வா புயல் இலங்கையில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புயல் தற்போது இலங்கையிலிருந்து விலகி டெல்டா மாவட்டங்களில் மையம் கொண்டுள்ளது. இதனால் தஞ்சை, திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. புயல் புதுச்சேரி, சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களை நோக்கி நகரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என வானிலை மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்டா கடற்கரையை நெருங்கி வரும் புயலானது மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக நகர்ந்து வருகிறது. வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் அப்போது வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் என வானிலை மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் புயல் வலுவடைந்து வட மாவட்டங்களை நோக்கி நகர்வதால் சென்னை முதல் குமரி வரை கடல் சீற்றமாக காணப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் புயல் எச்சரிக்கை காரணமாக துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் மீனவர்களும் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புயலின் பகுதிகள் கடல் மட்டம் நிலப்பரப்பிலேயே இருப்பதால் தரைக்காற்று வேகம் அதிகமாக இருக்கும் என்றும் சில இடங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்று வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தித்வா புயல் புதுச்சேரி அருகே மையம் கொண்டிருப்பதால் 29ஆம் தேதி நள்ளிரவு முதல் பலத்த மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 28ஆம் தேதி வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் 29ஆம் தேதி காலை முதல் வானம் இருண்டு தொடர் மழை பெய்து வருகிறது. புதுச்சேரியில் டிசம்பர் 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் புதுச்சேரி தலைமை காவல் இயக்குநரை சந்திக்க முயற்சி செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் வருகிற 5ஆம் தேதி ரோட் ஷோ நடத்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார். காலாப்பட்டில் தொடங்கி கன்னியாகோவில் வரையில் ரோட் ஷோ நடத்தவும், சோனாம்பாளையம் வாட்டர் டேங்க் அருகே பேசவும் அனுமதி கேட்டு 3 நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் காவல்துறை தலைமை இயக்குநரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியையும் சந்தித்து ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கும்படி கோரிக்கை விடுத்தனர். ஆனால் இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை. கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் ரோட் ஷோ நடத்த இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் ரோட் ஷோ நடத்த வழிகாட்டுதல் நெறிமுறைகளை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்றம் கட்டுப்பாட்டின் கீழ் புதுச்சேரி மாநிலம் இடம்பெற்றுள்ளதால் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுகள் அனைத்தும் புதுச்சேரிக்கு பொருந்தும். இதனால் புதுச்சேரி அரசும் ரோட் ஷோ தொடர்பான உயர்நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கிறது. எனவே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் புதுச்சேரிக்கு வந்தார். அவர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அளிக்கப்பட்டுள்ள மனு குறித்து கடற்கரை சாலையில் உள்ள காவல்துறை தலைமையகத்தில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங்கை சந்திக்க முயன்றார். ஆனால் காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் இல்லை. இதனால் மறுநாள் அவரை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்த ஆனந்திடம் நிருபர்கள் அனுமதி கிடைத்ததா என கேள்வி எழுப்பினர். ஆனால் அவர் பதில் தராமல் புறப்பட்டு சென்றார்.
புதுச்சேரி மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட போலி மருந்துகள் பல மாநிலங்களில் விற்பனை செய்யப்பட்டு மாநிலத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் கடந்த ஒரு வார காலமாக மருந்து தொழிற்சாலைகளில் தீவிர சோதனை நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தில் அரசியல்வாதிகளின் தலையீடு உள்ளதாக ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். புதுச்சேரியில் தயாரிக்கப்படும் போலி மாத்திரைகள் பல்வேறு மாநிலங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் புகார் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதாரத்துறை முற்றிலும் சீர்கெட்டு உள்ளதாகவும் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், மருந்து உற்பத்தி நீங்களே பார்த்திருக்கலாம். இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய மருந்தானது பல மாநிலங்களுக்கு வேரூற்றி இருக்கின்றதுன்னு சொல்லலாம், பல மாநிலங்களுக்கு சென்றிருக்கின்றதுன்னு சொல்லலாம். இதனுடைய வருமான இழப்பு என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்திற்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றதுன்னு சொல்ல வேண்டும். மாநில அரசாங்கத்திற்கும் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். இதையும் தாண்டி மக்களுக்கு தங்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த உயிர் காக்கும் மருந்துகள் மீது நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் உண்மையான நிலையை எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக முதலமைச்சர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சுகாதாரத்துறை பல இடங்களிலே சீரழிந்து இன்றைய தினம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு புறம் போலியான மருந்து உற்பத்தி, காலாவதியான மருந்து உற்பத்தி என்று சொல்லக்கூடிய பல நிலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த சுகாதாரத்துறையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதற்கு உடனடியாக பதிலளிக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இந்த நடவடிக்கையானது யாரும் தடுத்து நிறுத்தாமல் நம்முடைய ஆளுநர் அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது ஆளுநருடைய உத்தரவின் பேரில் நடக்கக்கூடிய இந்த சோதனை என்று சொல்ல வேண்டும். இந்த நேரத்திலே நான் ஆளுநர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் இதுவரை பல நேரங்களில் நான் எடுத்து கூறியிருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் எந்த விதமான காரியத்தையும் செய்யாமல் இருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் ஆளுநர் அவருடைய உத்தரவின் பேரில் என்று நான் பத்திரிகையில் பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஆளுநர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த நடவடிக்கை முழுமையாக இருக்கப்பட வேண்டும். எப்படி காரைக்காலில் கோயில் நிலத்தை அபகரித்தவர் மீது அதிகாரிகள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கனமழை எச்சரிக்கை காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகையின்றி புதுச்சேரியின் முக்கிய வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. வங்கக்கடலில் இலங்கையில் மையம் கொண்டிருந்த புயல் புதுச்சேரியை நெருங்கி வருகிறது. புயல் காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்றுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக வானம் இருண்டு குளிர்ந்த காற்று வீசி வந்தது. ஆனால் மழை பெய்யவில்லை. இந்நிலையில் 28ஆம் தேதி நள்ளிரவு முதல் லேசான மழை பெய்து வருகிறது. 29ஆம் தேதி காலை முதல் அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்கிறது. வானம் இருண்டு குளிர்ந்த காற்றும் வீசி வருகிறது. வழக்கமாக வார இறுதி நாட்களில் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து விடுவர். ஆனால் புயல் கனமழை எச்சரிக்கை காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை வெகுவாக குறைந்திருந்தது. மேலும் புதுச்சேரிக்கு ஏற்கனவே வந்திருந்த சுற்றுலா பயணிகளும் வெளியே செல்ல முடியாமல் விடுதியிலேயே முடங்கியுள்ளனர். பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் சாலைகளில் மக்கள் நடமாட்டமின்றி வீடுகளிலேயே புதுச்சேரி மக்கள் முடங்கியுள்ளனர். துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. கடலில் அலைகளின் சீற்றம் அதிகமாக உள்ளது. வழக்கத்தை விட அலைகள் உயரமாக எழுந்து கரையை தாக்கி வருகிறது. மீனவர்களும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவைச் சேர்ந்த 60 பேர் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். இதில் ஒரு பிரிவினர் காரைக்காலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 29ஆம் தேதி மாலை முதல் புயல் நெருங்க சூறாவளி காற்றுடன் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 30ஆம் தேதி மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் புதுச்சேரி மக்கள் 2 நாட்களுக்கு தேவையான பால், பிரெட் உட்பட உணவுப் பொருட்கள், மருந்து உட்பட அத்தியாவசிய தேவைகளை வாங்கி வைத்து இருப்பு வைத்துக் கொள்ளவும், அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் அரசு தரப்பு அறிவுறுத்தியுள்ளது.
புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரிக்குட்பட்ட தொழிற்சாலைகளில் 29ஆம் தேதி இரவு பணியாளர்களுக்கு விடுப்பு அறிவிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட இலங்கை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் தித்வா புயல் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வட திசையில் நகர்ந்து யாழ்ப்பாணம் இலங்கைக்கு கிழக்கு வடகிழக்கில் 80 கிலோமீட்டர், வேதாரண்யம் தென்கிழக்கில் 110 கிலோமீட்டர் தூரத்திலும், காரைக்கால் தென்கிழக்கில் 150 கிலோமீட்டர் தூரத்திலும், புதுச்சேரி தென்கிழக்கில் 250 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னை தெற்கில் 350 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலையில் வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதையொட்டிய தென் ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகிலுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மழை காரணமாக புதுச்சேரிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளில் இயங்கும் தொழிற்சாலைகளில் இரவு நேரம் பணியாற்றும் ஊழியர்களுக்கு விடுப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடல் சீற்றத்தை காண கடற்கரையில் திரண்ட பொதுமக்களை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் காரணமாக அதி கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடல் பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது காற்று வீசி வரும் நிலையில் 28ஆம் தேதி இரவு முதல் புதுச்சேரி மற்றும் கடலூரில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது சுமார் 7 அடி வரை கடல் சீற்றம் காணப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கடற்கரை ஓரமாக படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் கடற்கரை கிராமங்களில் தற்போது தீவிர கண்காணிப்பு பணியில் அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி கடலில் அலைகளின் சீற்றம் காலை முதல் அதிகரித்து காணப்பட்டது. கடலில் பெரிய அலைகள் எழும்பி ஆவேசமாக கரைக்கு வந்தன. கடல் சீற்றத்தை காண கடற்கரை சாலையில் புதுச்சேரி மக்களும் சுற்றுலா பயணிகளும் குவிந்தனர். தலைமைச் செயலகம் எதிரே கடலில் குழந்தைகளோடு இறங்கி கால்களை நனைத்தனர். அவர்களை காவல்துறையினர் எச்சரித்து வெளியேற்றினர். 29ஆம் தேதி மாலை முதல் கனமழை அதிகரிக்கும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் கடலோரம் மற்றும் நீர்நிலைப் பகுதிகளில் பொதுமக்கள் நிற்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரையில் காவல்துறையினர் மற்றும் நீச்சல் பாதுகாப்பு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தித்வா புயலால் இலங்கையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளதோடு இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இலங்கையில் தித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் படுகாயமடைந்துள்ளதாக வரும் செய்தி மிகுந்த துயரத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இக்கட்டான இந்த நேரத்தில் இலங்கை மக்களின் துயரத்தில் பங்கேற்று அண்டை நாடுகளுக்கான முன்னுரிமை கொள்கையின்படி இலங்கைக்கு தேவையான உதவிகளை வழங்க முன்வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதாகவும் அவர் செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கி வலியுறுத்தி சேது செல்வம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் வசிக்கும் வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி சேது செல்வம் தலைமையில் பாக்கமுடையான்பட்டு கொக்கு பார்க் அருகே கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் வாடகை வீட்டில் வசித்து வருவதாகவும் அவர்கள் சம்பாதிக்கும் வருவாயில் பாதிக்கும் மேற்பட்ட தொகைகளை வாடகையாகவே செலுத்தி வறுமையில் வாழ்ந்து வருவதாகவும், எனவே இவர்களுக்கு வீட்டு மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வலியுறுத்தப்பட்டது. மேலும் புதுப்பேட்டை, வேலன் நகர், கவுண்டன்பாளையம், முத்துலிங்கப்பேட்டை உள்ளிட்ட ஊர்களில் உள்ள மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கிட வேண்டும். புதுப்பேட்டை முருகேசன் நகரில் அரசு ஆர்ஜிதம் செய்துள்ள இடத்தில் இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. தட்டாஞ்சாவடி, சுப்பையா நகர், புதுப்பேட்டை, சின்னையன்பேட்டை, வினோபா நகர், தமிழனை நகர், கவுண்டன்பாளையம் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கொட்டும் மழையிலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுவை ஆளும் என்ன அரசு, வீடற்ற மக்களுக்கு பட்டா வழங்கு, பட்டா வழங்கு. தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களுக்கு பட்டா வழங்கு, பட்டா வழங்கு. கோயில் மனையில் குடியிருக்கும்
மக்களுக்கு பட்டா வழங்கு. பட்டா வழங்கிடே வழங்கிடே. கோயில் மனையில் குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்கிடே. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மீனவர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக 12 கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் பருவமழை காலத்தில் மீனவர்களின் வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் மழைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள வணிக வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மீனவர்களுக்கு நிவாரணத் தொகைக்கான காசோலைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குநர் தெய்வ சிகாமணி, துணை இயக்குநர் ஷாஜுமா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதன் மூலம் புதுச்சேரியில் 10,267 மீனவர்கள், காரைக்காலில் 3,990 மீனவர்கள், மாஹியில் 527 மீனவர்கள், ஏனாமில் 5,216 மீனவர்கள் என மொத்தம் 20,000 மீனவ குடும்பங்களுக்கு தலா 6,000 வீதம் 12 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சுமார் 10 நபர்களுக்கு இலவசமாக மின்சார தையல் இயந்திரங்கள், 3 நபர்களுக்கு தள்ளுவண்டிகள், 25 நபர்களுக்கு இலவச கண் கண்ணாடிகளை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி வழங்கினார். நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம், தொகுதி பொறுப்பாளர்கள் ஆறுமுகம், தயாளன், பாலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேளாண் தொழிலாளர் நலச்சங்க உறுப்பினர் சேர்க்கைக்கு வருமான சான்றிதழுக்கு மாற்றாக சிவப்பு நிற குடும்ப அட்டைகளை பயன்படுத்தலாம் என துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி அரசு வேளாண் துறையின் மூலமாக விவசாய தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவுள்ள பல்வேறு நலத்திட்டங்களை பெறுவதற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த வேளாண் தொழிலாளர் நலச்சங்கத்தில் உறுப்பினராக பதிவு செய்வது அவசியம் என தெரிவித்துள்ளார். மேலும் வேளாண் தொழிலாளராக பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் ஏற்கனவே உழவர் உதவியங்கள் மூலம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முன்பு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின்படி வேளாண் தொழிலாளர்களாக பதிவு செய்து கொள்ள விண்ணப்பதாரரின் ஆண்டு வருமானம் 75,000 ரூபாய்க்குள் இருக்க வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளார். இதற்காக வருவாய்த்துறையின் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் என்றும், வருவாய்த்துறையின் சான்றிதழ் பெறுவதில் உள்ள சிரமங்களை தவிர்க்கும் பொருட்டு சிவப்பு நிற குடும்ப அட்டைகள் வைத்துள்ள வேளாண் தொழிலாளராக பணிபுரிவோர்கள் சான்றிதழ் சமர்ப்பிக்க தேவையில்லை என தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக சிவப்பு நிற குடும்ப அட்டைகளை சான்றிதழ்களுக்கு மாற்றாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும், சிவப்பு நிற குடும்ப அட்டைகள் இல்லாதவர்கள் வருவாய்த்துறையின் சான்றிதழ் பெறுவது அவசியம் என்றும் வேளாண் துறை அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,900 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,890 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.